இப்போ யூரின்ல நுரையா போகிறதுக்கான அடிப்படையான காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலான மக்களுக்கு நல்ல தெளிவாக புரிய வந்த விஷயம், நம்ம உடம்புக்குள்ளே கால்சியம் ஒரு நாளைக்கு இவ்வளவு கிராம் தான் வேணும், மெக்னீசியம் இத்தனை கிராம் தான் வேணும் அப்படின்னு கிராம் கணக்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கிராம் தான் தேவை. அப்போ நீங்கள் எக்ஸஸாக அதை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூரினில் நமக்கு வரக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு பயன்படுத்தப்பட்டது போக எக்ஸஸாக வருது. ஆனால் இங்கே யூரினில் இருக்கக்கூடிய ஃபில்டர், யூரினில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபில்டர் வீக் ஆச்சுன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கும் யூரின் நுரையோட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுடைய சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். இந்த டயபெட்டிக் பல வருஷமாக இருக்கிறதுனால அங்கே கிட்னியோட எனர்ஜி பார்த்திங்கன்னா நிச்சயமாக பிரச்சனையாகும். ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ்லேயே இன்றைக்கி நிறைய பேருக்கு கிட்னியோட எனர்ஜி குறைஞ்சி போயிருக்கு. அப்போ அதை முதல்ல பார்த்துட்டு அதோட KFT டெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க, உங்களுடைய சிறுநீரகம் சூப்பராக ரெடியாகும். உங்களுடைய அந்த ஃபில்ட்ரேஷன் ரொம்ப அருமையாக நடக்கும். நீங்கள் உங்களுடைய சிறுநீரகத்தை தான் பாதுகாத்துக்கணும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யூரினில் நுரையாக போகுது அப்படின்றது பல பேரோட கம்ப்ளைண்ட்ஸாகவும் பல பேரோட பயமாகவும் இருக்குது. இப்போ யூரினில் நுரையா போகிறதுக்கான அடிப்படையான காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலான மக்களுக்கு நல்ல தெளிவாக புரிய வந்த விஷயம், புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது, அதனால தான் யூரினில் நுரையா போகுதுன்னு இன்றைக்கி மக்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. அப்போ புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிற பிரச்சனை ஏன் ஏற்பட்டுச்சு, இதற்கு யார் அடிப்படை காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய சிறுநீரகம் தான். எப்போவுமே நம்மளுடைய உடல் பாதிப்படையுது அப்படின்னா, பாதிப்படைகிறதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் அடையாளங்கள் மூலமாக, அதாவது உடலின் மொழி மூலமாக நமக்கு சொல்ல வரும். அதான் ஒரு விஷயம். அந்த வகையில் நமக்கு யூரினில் நுரையா போகிறது கூட உடலின் மொழி தான். உடல் சில அறிகுறிகள் மூலமாக சொல்ல வந்த விஷயம்தான் அது. அது என்ன அப்படின்னம்னா, நம்மளுடைய சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இருக்கிற பவர்லேருந்து சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவருடைய வேலை பளு அதிகமான காரணத்தினால ஏதோ அவர் கொஞ்சம் சோர்வாய்க்கு இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா சிறுநீரகத்தினுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா, அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய சாப்பிட்ட சாப்பாடெலாம் ரத்தத்தில் சத்துக்களாக கலந்து அப்படியே பார்த்திங்கன்னா லிவர் மூலமாக ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த சிறுநீரகம் என்ன பண்ணுவார்னா, இந்த ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுவார். ஃபில்டர் பண்ணி அதில் உள்ள சத்துக்களை எடுத்து திரும்பவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார், அங்கே லிவர் கொடுப்பார். இப்போ அந்த மாதிரி எக்ஸஸாக கொஞ்சம் சத்துக்கள்லாம் வந்துருச்சு, கவனிக்காமல் விட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுவார், அனுப்புவார். ஓ அப்படியா, சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் திரும்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்போ என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மருத்துவர்கள் நிறைய பேசும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு நம்ம உடம்புக்குள்ளே கால்சியம் ஒரு நாளைக்கு இவ்வளவு கிராம் தான் வேணும், மெக்னீசியம் இத்தனை கிராம் தான் வேணும் அப்படின்னு கிராம் கணக்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கிராம் தான் தேவை. அப்போ நீங்கள் எக்ஸஸாக அதை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸஸாக நமக்கு ஒரு கிராம் தான் தேவை அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 கிராம் சாப்பிட்ருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும், அந்த 10 கிராம் எடுத்து கொண்டு போய் சேமித்து வச்சுக்கிட்டு கொடுக்குமா? கிடையாது. இந்த 1 கிராம் பயன்படுத்தினது போக மிச்சத்தை உடம்பு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, சிறுநீரகம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அதிகமாக இன்றைக்கி நிறைய சத்துக்கள் வருதுன்னா, அந்த சத்துக்கள் உடம்பில் போதுமான அளவு எடுத்துக்கிட்டு போதுமான அளவு சேமிச்சும் வச்சுக்கிட்டு மீண்டும் அதை பூரா வெளியேற்றக்கூடிய வேலை போகணும். அதனால தான் யூரினில் பார்த்திங்கன்னா சத்துக்கள் தான் வெளியேறிக்கிட்டு இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ளேயும் நம்ம உள்ளுக்குள்ளே உருவான மெக்னீசியம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான் விஷயம். யூரின் கல்ச்சர் பார்க்கப்படும் பொழுது நமக்கு தெரியும். இப்போ யூரினில் நமக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு வைத்தியமே இருக்குது, சிவம்பு வைத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த யூரினில் வரக்கூடிய சத்துக்களை மீண்டும் உடம்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வைத்திய முறை அது. ஆமாம், அது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், அப்போ யூரினில் நமக்கு வரக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு பயன்படுத்தப்பட்டது போக எக்ஸஸாக வருது. ஆனால் இங்கே யூரினில் இருக்கக்கூடிய ஃபில்டர், யூரினில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபில்டர் வீக் ஆச்சுன்னா, அங்கே உடம்புக்கு பயன்படுத்தலையான்னு தெரியுது, அதுக்குள்ளே அது வழியே வர்றதை வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ சிறுநீரகம் எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படுவதால் என்ன ஆகுதுன்னா, புரோட்டீன்
லீக்கேஜ் ஆகும். அவங்க வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது அங்கே புரோட்டீன் யூரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ++++ன்னுலாம் போட்டிருக்கும். 1+, 2+, 3+ன்னு சொல்லி அதை போட்டிருக்கும். அவ்வளோ விலைக்கு லீக் ஆகிக்கட்டும்னு அர்த்தம். இது பொதுவாக 2 நபர்களுக்கு தான் இது வந்து வெளியேறுங்க. ஆமாம், அதாவது ஒன்று சிறுநீரக செயலிழப்பு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கும் யூரின் நுரையோடு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுடைய சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு விந்து அணு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விந்து வந்து சிறுநீரோட கலந்து போகும். அப்பையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு நுரையா போகும், ஒயிட்டாக போகும் அந்த யூரினோடது. ஆமாம், அப்போ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அப்படி போகும். ஆனால் சில நபர்களுக்கு நுரையா வந்து நார்மலாக சில பேருக்கு நுரையா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து ஒரு யூரின் போனோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நுரையா நிற்கும். அது ரொம்ப நேரத்துக்கு நிற்கக்கூடாது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நுரைய வந்து சரியாயிடும். இது வந்து பயப்பட தேவையில்லைங்க, அது நார்மல் தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தண்ணி கேனு, ஒரு 25 லிட்டர் தண்ணி கேனு, இல்லை ஒரு மண்ணெண்ணெய் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ அதில் மண்ணெண்ணெய் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக அடிக்கும். ஃபோர்ஸாக அடிக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா அதில் பாதி கேனுக்கு தான் இருக்கும், பாதி கேனுக்கு நுரை வந்து நின்றோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த நுரையெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆன பிறகு தான் தெரியும், அது பார்த்தா பாதி கேன் தான் வந்து அந்த மண்ணெண்ணெய் இருக்கும். அதுபோல் தான் தண்ணியும் இருக்கும். ஃபோர்ஸாக நம்ம கொடுக்கப்படும் பொழுது அங்கே நுரை வந்து உருவாகும். ஓகேங்களா? ஆமாம், அப்போ அந்த நுரை கொஞ்ச நேரத்தில் சரியாகும். இதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஐயோ இதுவும் எனக்கும் நுரையா போயிருக்கேன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. அப்போ இந்த புரோட்டீன் யூரியா லீக்கேஜ் ஆகிறவங்களுக்கு எப்படி போகும்னா அப்படி பொஃப்னு வந்து நிற்கும். அந்த நுரை வந்து பார்த்திங்கன்னா அப்படி பொஃப்னு வந்து நின்றுக்கிறோம். ஆமாம், அது நம்ம சோப்பு நுரை போல். இப்போ சோப்பு நுரை உடனே போகுமா? போகாது. அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். அது மாதிரி வந்து அப்படி பொஃப்னு ஃபுல்லாக நிற்கிதுன்னா அவர்கள் தான் பயப்படணும். அவர்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ, நேச்சுரோபதி அல்லது சித்த மருத்துவர்களோ போய் நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் சொல்லுவாங்க. பக்கத்தில் உள்ள இயற்கை மருத்துவமனைக்கு போங்க. இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரையோடு வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயத்தை தான் முதல்ல வந்து செக் பண்ண சொல்லுவோம். யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது விஷயம் வந்துடும். ரைட்டு, முதல்ல டயபெட்டிக் இருக்கா? டயபெட்டிக்கு முதல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். உங்களுடைய HbA1c ரொம்ப ஹையாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பல கிளை உறுப்புகளை பாதிப்படைய செய்யும். அப்போ அந்த கிளை உறுப்புகள் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா HbA1c குறைச்சி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதற்குரிய மாதிரி சிகிச்சைகளை இது பண்ணி கொடுப்போம். அதுபோல் கிட்னி, இந்த டயபெட்டிக் வந்து பல வருஷமாக இருக்கிறதுனால அங்கே கிட்னியோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பிரச்சனையாகும். ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ்லேயே எனக்கு நிறைய பேருக்கு கிட்னியோட எனர்ஜி வந்து குறைஞ்சி போயிருக்கு. அப்போ அதை முதல்ல பார்த்துட்டு அதோட KFT டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அதை திரும்ப பலப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணுவோம். அப்புறமா தான் அதற்கு வந்து சிகிச்சைகளும் மருந்துகளும் டிப்ஸுகளும் கொடுப்போம். இப்போ கிட்னிலேயோ அல்லது டயபெட்டிக்ஸ்னால் ஏற்பட்டிருக்க பிரச்சனைனால அங்கே வந்து கிட்னி வீக்காகி வந்துட்டுனாலோ என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க. உங்களுடைய சிறுநீரகம் சூப்பராக ரெடியாகும். உங்களுடைய அந்த ஃபில்ட்ரேஷன் ரொம்ப அருமையாக நடக்கும். நீங்கள் உங்களுடைய சிறுநீரகத்தை தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்த அறிகுறி தான் அந்த நுரையாக வந்தது. இதை விட்டால் இது சிறுநீரக செயலிழப்பாக கூட மாறலாம். அதான் சொன்னேன், பயப்பட தேவையில்லை, மாறலாம் சில பேருக்கு. அதான் விஷயம். ஏன்னா அப்புறம் தான் வந்து உங்களுக்கு யூரினில் கிரியேட்டினின் யூரியாலாம் உங்களுக்கு பிளட்டில் வந்து வரும். அப்புறம் யூரினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே மைக்ரோஆல்புமின்லாம் பயங்கரமாக டிஃப்ரெண்ட் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆமாம், EGFR ரேஷியோ அப்புறம் தான் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் சில வருடங்கள் கழிச்சு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த நுரையோடு வரும். என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்கு, சிறுநீரகத்தை சீர்படுத்துவதற்கு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னோம்னா அது மூக்கரட்டை தான். ஏன்னா மூக்கரட்டை உங்களுக்கு அங்கே பக்கத்தில் நிலங்கள்லேயே கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து பிடுங்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்மாய், வயல்வெளிகள், அந்த பைபாஸ் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் பாருங்கள். அங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை பாட்டுக்கு அப்படியே படர்ந்து கிடக்கும். அந்த மூக்கரட்டை இலையை ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அல்லது மூக்கரட்டையை அந்த இலையை நல்லா கொதிக்க வச்சு, அதாவது சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸை எக்ஸ்ட்ராக்டை அப்படி சாப்பிடுங்க. அதை தினந்தோறும் சாப்பிடுவாங்க. ஒரு 21 நாள் சாப்பிடுங்க, 48 நாள் சாப்பிடுங்க. இப்படி ஒரு மண்டலம் வரைக்கும் கூட அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெட்டர். என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிறுநீரகம் மீண்டும் திரும்பவும் சீராகும். இதன் மூலமாக அங்கே ஃபில்ட்ரேஷன் நல்லா நடக்கும். புரோட்டீன் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிறது கட்டுப்படுத்தப்படும். பெஸ்ட். இன்னொரு அற்புதமான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக நமக்கு வந்து இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நீங்களே இந்த மருந்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி மூக்கரட்டை கூட உங்களுக்கு இலை கிடைக்கல, குடி கிடைக்கலன்னா அது இன்றைக்கி வந்து மருந்துகளாக கிடைக்குது.
அதெல்லாம் ஆமாம் சூரணங்களாக கிடைக்கிது, கஷாயமாக கிடைக்கிது, ஆமாம் சிறப்பு வடிவத்தில் கிடைக்கிது, நிறைய ஃபார்மேஷன்லாம் இன்றைக்கி இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்களே ரெடி பண்ணி பண்ணலாம். அருமையான ஒரு டிப்ஸ் என்னென்னா, மாதுளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளை பழத்தை எடுத்து அந்த மாதுளை பழங்கள்லாம் வெளியில் எடுத்துகிட்டு மாதுளை ஓடு உள்ளுக்குள்ளே அந்த மஞ்சள் லேயர் இருக்கும் பாருங்கள், அதோட என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இளம் வெயிலில் நல்லா அப்படியே காய போட்டுருங்க, உலர்த்துங்க. ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் கூட காயட்டும். நல்லா காஞ்சு அப்படியே வந்து கருவாடு மாதிரி நல்லா காஞ்சிடும். அதெல்லாம் அவ்வளோதான். இப்போ அதை வந்து நல்லா, அதாவது இளம் வெயிலில் டைரெக்டாக வெயிலில் போட்டிங்கன்னா ஒரே நாளில் இதாயிரும். அந்த வெயில் வந்து மறைமுகமாக படக்கூடிய வெயில் தான் இளம் வெயில். ஓகேங்களா, அதை மறைச்சி அந்த வெயிலை பட வைப்பாங்க. பண்ணுங்கள். இப்போ அந்த மாதுளை காஞ்ச அந்த மாதுளையை எடுத்து, அதாவது தோலும் உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் எடுத்து அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அடித்து அரைச்சி பவுடர் ஆக்கிடுங்க. அவ்வளோதான். மாதுளை தோலோட பவுடருங்க, வேறு எதுவுமே இல்லை. இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் டைரெக்டாக எடுத்து சாப்பிடுங்க. இல்லை தண்ணியில் கலந்து கூட சாப்பிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அற்புதமான தீர்வு இருக்கும். வித்தின் 7 டேஸில் 3 நாளில் மாற்றம் தெரியும். நீங்கள் 7 டேஸில் போய் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம், போயெல்லாம் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அந்தளவுக்கு மாற்றம் கிடைக்கும். சில நபர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒரு 21 நாள், சில நபர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குதுன்னா 48 டேஸ், அதாவது 4+ அந்த மாதிரி எபோவ் 4+லாம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 48 டேஸ் கூட ஃபாலோ பண்ணலாங்க, தப்பே இல்லை. ஆனால் 7 டேஸ்லேருந்தே மாற்றம் தெரியும். 7 நாள் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 8வது நாள் போய் திரும்பவும் நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். 4+ இருந்ததெல்லாம் 2+ வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 21 டேஸ் கழித்து போய் எடுத்து பாருங்கள், சிலருக்கெல்லாம் நார்மல் தான். 7 நாள்லேயே சில பேருக்கு நார்மல் வந்துடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் இந்த மாதுளை. இந்த மாதுளை அப்படியே அந்த ஓடை காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி தினந்தோறும் காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வர போகிறீங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான டிப்ஸுங்க. உங்களுக்கு யூரினில் புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னா இது வந்து அற்புதமாக கட்டுப்படும். யூரினில் செமன் கலந்து போகுதுனாலும் இது கட்டுப்படும். இப்படி ரொம்ப எளிமையான நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்ட வீட்டில் உள்ள சில விஷயங்களை வச்சு பல நோய்கள் நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு மாற்றம் கிடைச்சதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். வேறு இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க. பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.